இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 91 சங்கீதம் 11 வில்லியம் சதர்லாண்ட் என்பவர் ஒருமுறை தனது உத்தியோக சம்பந்தமாக அதிக பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு ஒரு காட்டின் வழியாக தனிமையாக போக வேண்டியதாயிருந்தது. அவ்விதம் காட்டின் வழியே சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒருவித திகில் அவருக்கு உண்டாயிற்று. அந்நேரம் அவர் ஜெபம் பண்ணும்படி ஏவப்பட்டார். உடனே அவர் அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தர் தன்னை காக்கும்படி தன்னை ஒப்புவித்து ஜெபம் பண்ணினார். பிறகு அவர் தைரியமடைந்து தன் வழியே போய் தன் வேலையை முடித்து வந்தார். அதே சமயத்தில் வீட்டில் அவருடைய தாயாரும் தனது மகனுக்கு ஏதோ ஆபத்து வருவதாக உணர்ந்து ஆவியில் ஏவப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். இந்த அனுபவம் அவர்கள் இருவருக்கும் புதுமையாக இருந்தது. அநேக வருடங்களுக்கு பின்பு வில்லியம் சதர்லாண்ட் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில், நான் மரண படுக்கையில் இருக்கிறேன், உம்மிடம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டு, உடனே வாரும், இப்படிக்கு ஒரு சிநேகிதன் என்று ஒரு விலாசம் குறிப்பிடப்பட்டு எழுதியிருந்தது. அவர் உடனே புறப்பட்டு போய் அந்த நபரை கண்டுபிடித்தார். அப்போது அவர் பல வருடங்களுக்கு முன் வில்லியம் சதர்லாண்ட் மிகுதியான பணத்துடன் காட்டின் வழியே தனியே சென்று கொண்டிருந்த போது அவரை சுட்டு கொன்றுவிட்டு பணத்தை திருடி கொண்டு ஓடும்படி தான் காட்டில் ஒளித்திருந்ததாகவும், அப்போது வில்லியம் சதர்லாண்ட் அந்த இடத்திற்கு வந்த உடனே முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினதாகவும், அதை கண்டவுடனே தன்னால் ஒன்றும் செய்யக்கூடாமல் தன் கை கால்கள் தளர்ந்து போனதாகவும் உரைத்தார். மேலும் அவர் தன்னை மன்னித்து தனக்காக ஜெபம் பண்ணும்படி அவரிடம் மன்றாடினார். வில்லியம் சதர்லாண்ட் அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி அவருக்காக ஜெபம் பண்ணினார். அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு சமாதானத்துடன் இவ்வுலகத்தை விட்டு கடந்து போனார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யூதா தன் நிருபத்தில் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதுகிறார். அவர் ஒவ்வொரு சபைக்காகவும் எவ்விதம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அறியாதிருந்தமையால் ஆவியானவர் தாமே அந்தந்த சபையின் நிலைமைக்கு ஏற்றபடி அவரை ஜெபம் பண்ண செய்தார். உதாரணமாக, ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடித்த கலாத்திய சபையாருக்காக அவர் கற்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணினார். சுவிசேஷத்திற்கு உடன்பட்ட பிலிப்பிய சபையாருக்காக அவர் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்த தெசலோனிக்கே சபையாருக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமான உள்ளத்தினின்று ஏறெடுக்கப்படும் ஊக்கமான வேண்டுதல் பரத்தினின்று நிகரற்ற வல்லமையை கீழே இறங்கச் செய்யும். சூழ்நிலைகளை அடியோடு மாற்றி அமைத்துவிடும். தடைகளை தகர்த்தெறியும். அரும்பெரும் சாதனைகளை புரியும். உடைந்த உள்ளங்களை திடப்படுத்தும். நம் சுபாவத்தை மறுரூபப்படுத்தும். சத்துருவின் சதி திட்டங்களை சின்னா பின்னமாக்கிவிடும். பாதாளத்தை நடுநடுங்க செய்யும். ஆம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. ஜெபம் ஒரு கிறிஸ்தவனின் உயிர் நாடி என்று கூறினால் அது மிகையாகாது. அவனது வெற்றி அவனுடைய ஜெப வாழ்க்கையையே சார்ந்தது. தன் ஜெபத்தில் தோல்வியுறாதவன் தன் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் தோல்வியடையான். எனவே ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆபத்து வேளைகளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, எங்களுடைய கர்த்தாவே தேவைகளின் வேலைகளிலே ஆபத்து வேளைகளிலே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.